இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு ரைட்டரா இருப்பாரு. பயங்கர ஃபேமஸான ரைட்டரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போது காலேஜ் படிக்கிற டைம்ல ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க. அதுல அந்த பொண்ணு கூட இவரு அஃபேர்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போறா, அந்த பையனும் இறந்து போறான். இவங்க ரெண்டு பேரையுமே இவர் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க பேயா வந்து இவரை வச்சு செய்யறாங்க. எங்களுடைய சாவு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். நீ போன வாட்டி ஒரு புக்க போட்டலையா, எங்க கதையை வந்துட்டு வேற ஏதோ ஒரு கற்பனை கதை மாதிரி அடுத்த புக்ல வந்துட்டு எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். எங்களை நீ என்ன பண்ணி கொலை பண்ணியோ அதை பத்தி புக்கு எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்லாம் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதையா இருக்கும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ அவ்வளோ ஈஸியா கெஸ் பண்ணவே முடியாது. நானும் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது படத்துடைய கிளைமேக்ஸ்ல தான் எல்லாமே டமால் டமால் அந்த ட்விஸ்ட் எல்லாமே ஓபன் ஆகும். உங்களால முடிஞ்சா அந்த ட்விஸ்ட கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துடைய பேரை மேல போட்டிருக்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் ஹைப் இதையும் கொடுத்து விடுங்க. எனக்கு நீங்க பண்ற பெரிய சப்போர்ட் இதுவா தான் இருக்கும் மக்களே. அடுத்து நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 300 காம்போ வச்சு வித்திருப்பேன். சில பேரால 999 கொடுத்து வாங்க முடியல. அதாவது தனித்தனியா வாங்குனீங்க அப்படின்னா 1400க்கு மேல வரும். காம்போவா வாங்கும்போது 999. இந்த 999 கூட இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுனால உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆஃபர் டெய்லி இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் ஆஃபர் மக்களே. 888க்கு கொடுக்க போறேன். ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ உங்களுக்கு 888க்கு கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த விலையில என்னால கொடுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்லயே கொடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரைட்டரு. ஏதோ ஒரு மொட்டை மாடியில பாத்டப்குள்ள ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நீங்க வந்துட்டு கடைசியா புக்கு எழுதி ஒரு வருஷம் ஆகுது. அடுத்த புக்கு உங்களுடைய 4வது புக்கை எப்போ எழுத போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்றாரு. நீங்க எழுதுற எல்லா ஸ்டோரியுமே ஒரு மாதிரி வைலண்டா இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எந்த ஸ்டோரியும் குட் எண்டிங்காவே இருக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு முடிவா இருக்க மாட்டேங்குது. ட்ராஜடியா இருக்கு. ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த புக்ல நான் எழுதுற எல்லா கதையும் என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கதை. சோ அதனால தான் நல்ல முடிவா முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டோரிக்கான கதை ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு அதுக்கப்புறம் ஹிந்து பையன் ரெண்டு பேரும் லவ் பண்ணி குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச்சில் பிரீஸ்ட் இருப்பாரு பாத்தீங்களா, அவரையே காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இந்த பொண்ணை கொலை பண்ண பிளான் போட்டிருக்காங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பைபிளை கிஸ் பண்ணுவாங்க போல. அப்படி கிஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு வெளியே வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போறா. அதாவது அந்த பைபிள்ல விஷம் தடவி வச்சிருக்காங்க. அதை கிஸ் பண்ணி இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டோரி சொல்லும் போது இதே கதையை இதுக்கு முன்னாடி நான் வேற எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதுவும் இதுவும் ஒரே ஒன்லைனா இல்ல ஒரே ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது வேற கதை இது வேற கதை. சீட் வேணா ஒரே சீடா இருக்கலாம், விதை வேணா ஒரே விதையா இருக்கலாம். ஆனா டோட்டலி டிஃப்ரெண்டான கதை அப்படின்னும் போது அப்படின்னா அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறா. அப்படியே கேட்டுக்கிட்டே கிட்ட வரும்போது டக்குன்னு ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. இது எல்லாமே இவருடைய கற்பனை மக்களே. நம்ம ஹீரோ அமெரிக்கால இருக்காரு. இப்போ இந்த ஸ்டோரி எழுதும் போது இல்ல யோசிக்கும் போதே தூங்கிட்டாரு போல. இப்போ ஏஞ்சி போயிட்டு பாத்ரூம்ல பார்க்கும்போது பாத்ரூம் முழுக்க ஒரே தண்ணியா இருக்கு. அதித்தி அதித்தி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிடுறாரு. இவங்கள ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் வந்து என்ன விஷயம்னு கேட்கும் போது குளிக்க போறியா, எதுக்காக பாத்ரூம் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீ பிடிக்கல அப்படின்னா வேற என்ன பேயா புடிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணு நீங்க புடிச்சு வச்சு மறந்து போயிருப்பீங்க, இல்ல நான் மறந்து போயிருப்பேன். இது பெரிய விஷயமா, கிளீன் பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவங்க ஏதோ ஒரு விஷயமா இந்தியா கிளம்புறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணுடைய பேரு ராக்கா மக்களே. அந்த பொண்ணுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு பேகெல்லாம் தூக்கிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் நிறைய பெட்டி எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எதுக்கு இத்தனை பேக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஊருக்கு போனோம், அமெரிக்கால இருந்து ஊருக்கு போறோம் அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கணும் இல்லையா, வெறும் கையை வீசிட்டு போக முடியாது அப்படின்னும் போது ஆமா இப்ப எல்லாமே நம்ம ஊர்லயே கிடைக்குது, இங்க இருந்தா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னும் போது எப்பா எம்மா நீங்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா, இந்தியாவுக்கு போகும்போதாச்சு கொஞ்சம் சண்டை போடாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தான் சமாதானப்படுத்துறா. அதாவது எப்பயுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஏதாவது பேசி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்ப இவங்க இந்தியா வந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பூர்வீகம். இந்தியா போயிட்டு இறங்கினோடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அமிதாப்
ஷாப் மாமா தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு. அவருடைய காரை நம்ம ஹீரோ டிரைவ் பண்றாரு. இப்போ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது என் புருஷன் இந்த புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவராவே கிடையாது, எல்லாமே மறந்து போறாரு. பொண்ணை போயிட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு பொண்ணை தேடிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் அவருடைய ஞாபகங்கள்லாம் இருக்கு. இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரும்போது ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. இப்போ போற வழியில நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா வீடு வருது. நான் போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ போயிட்டு நைட்டு ஃபுல்லா தங்கிட்டு காலைல கூட வா, நான் ஃப்ரெண்டு கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை இறக்கி விட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்டு கூட கிளம்புறாரு. இப்போ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது செமையா மழை பெய்யுது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்த மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் ஏன்டா நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு வண்டிக்கு குறுக்கால வந்து பாஞ்சிட்டா அப்படின்னும் போது இல்லையே அப்படி எதையுமே பார்க்கலையே அப்படின்னும் போது வா இறங்கி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தாலும் யாருமே இல்ல. டேய் மச்சான் இங்க பாரு, நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க, அதனால இல்யூஷன் வந்திருக்கும், யாருமே குறுக்கால வரல, நான் தான் பார்த்துக்கிட்டே வரேன் இல்லையா அப்படின்னும் போது இல்ல நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போறாரு. இப்ப போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது குறுக்கால ஒரு பொண்ணு வந்து விழுந்துட்டா, இறங்கி பார்க்கும்போது ஆளையே காணும், அந்த பக்கம் யாராவது அடிபட்டு இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னும் போது ஏங்க அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்னா நைட் டைம் ஹைவே அப்படின்றதுனால போலீஸ் ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க, அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு போன் கால் வரும், அப்படி எதுவும் எந்த ஒரு கேஸும் ஃபைல் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து ஒரே ஃபிளைட்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், சரியா தூக்கமே இல்ல, அதனால தான் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் போல, மேபி அது இல்யூஷனா இருக்கும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி கூட்டு வந்துட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த அபார்ட்மெண்ட்டோடைய வாசல்லையே பொண்ணும் பொண்டாட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமா வீட்டுக்குள்ள போகாம இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கீ இல்லாம எப்படி உள்ளுக்குள்ள போக முடியும், கீ இல்ல அப்படின்னா உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்க எல்லாமே மறந்து போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி திட்ட ஆரம்பிக்கும் போது சாரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. போயிட்டு ரூம் எல்லாம் பக்காவா செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோயின் நோட் பண்றாங்க, நம்ம ஹீரோ ஜீன்ஸ் பேண்ட்ல அந்த பிரைஸ் டேக் கூட கழட்டாம வந்திருக்காரு. எந்த அளவுக்கு உங்க ஞாபக மறதி முத்தி போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது அவருக்கு கடுப்பாகிறாரு. இதை கூட நீ ஒழுங்கா பார்க்க மாட்டியா, நான் வரும்போது ஏர்போர்ட்ல கூட நிறைய பேர் போட்டோ எடுத்தாங்க, இப்போ இந்த விஷயத்த வச்சு சோசியல் மீடியால என்ன போட்டு சமையா வச்சு செய்ய போறாங்க, சமையா கலாய்க்க போறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல விடுங்க, இதையெல்லாம் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நீங்க பேண்ட் போடும்போது நீங்க கூட பார்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது பொண்ணு தான் தடுக்கிறா. வந்த இடத்துல மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, நம்ம நைட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு பிரியாணி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டோ பார்க்கு போறாங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சரக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. இவரு அந்த பொண்ணை பெருசா கண்டுக்காம வராரு. அப்பதான் இவருக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. நேத்து நைட்டு கார்ல போகும்போது ஒரு பொண்ணை அடிச்சு தூக்கணுமே, அந்த பொண்ணு இதே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு இந்த விஷயத்த நம்புறதா நம்ப வேணாமா, இது கற்பனையா உண்மையான புரியாம ஃப்ரெண்டுக்காரனை மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்லும் போது இப்போ அங்க யாரையும் காணும். மச்சான் அங்க பாரு, இப்போ அங்க யாரையுமே காணும், நான் தான் சொல்றேன் இல்லையா, நீ வந்துட்டு ரொம்பவே கற்பனை பண்ணிக்கிற, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல, நான் பார்த்தேன், அது எப்படி கற்பனையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பிரஸ் மீட்ல இருக்காரு. அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புக்கை பத்தி அவரே சம பெருமையா பேசிட்டு இருக்காரு. அவங்க கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு மத்தியில ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனவரு எனக்கு கொஞ்சம் டீ பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வியடா ஏஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது டீ வைக்கிறவன் 2 டீ வச்சுட்டு போறான். யோ நான் ஒரு டீ தான் ஏன் குடிப்பேன், உன்கிட்ட யார் 2 டீ கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும் ஆன்சர் பண்ணாம போக அங்க ஒரு பொண்ணு வந்து உட்காரா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தாரு இல்லையா, ஆக்சிடென்ட் கூட பண்ணாரே அதே பொண்ணு. நீ வந்துட்டு இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தியான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. நீ ஏன் கேள்வி கேட்கல, மத்த எல்லாரும் கேட்டாங்க, ஆனா நீ மட்டும் அமைதியா உட்காந்துட்டு இருந்த, ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னும் போது எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, அந்த புக்கை பத்தியும் தெரியும் அண்ட் உங்க வாழ்க்கையை பத்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த கேரக்டர் தண்ணிக்குள்ள இறந்து கிடப்பாரு. அவரு எரிஞ்ச நிலையில டெட் பாடியா தான் தண்ணிக்கு மேல இருந்து கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற நபரு கற்பனை கதை கிடையாது, உங்க வாழ்க்கையில நடந்த உண்மை கதை. அவருடைய பேரு கனாய். கனாயும் நீங்களும் சேர்ந்துட்டு ஒரே பொண்ணை லவ் பண்ணீங்க, நீங்க அந்த பொண்ணை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கனாய நீங்க தான் எரிச்சு கொலை பண்ணீங்க, டெட் பாடியை கூட நீங்க தான் தண்ணிக்குள்ள போட்டு போனீங்க, உங்களுக்கு
உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற, அது எல்லாமே என் கற்பனை கதை அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல அது எல்லாமே உண்மை, உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா? ஆக்சுவலா அதுல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணும் இறந்து போயிட்டா, கனாயும் இறந்து போயிட்டாரு. அந்த பொண்ணுடைய பேரு சுலோசனா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே இறந்து போனதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி பேந்த முழிக்கிறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. எப்பயாவது தான் இந்தியாவுக்கு வராங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்லயே நைட்டு ஸ்டே பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ல ஒரு பொண்ணு, என்னடி வந்ததுல இருந்து போனும் கைமா இருக்க, போனையே நோண்டிக்கிட்டு இருக்க, என்ன புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குடுப்பனெல்லாம் எனக்கு கிடையாது, அவ்வளோ தைரியமும் கிடையாது, இன்னமும் அந்த வயசான நபர் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஃப்ரெண்டு வந்துட்டு செமையா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு வயசானாலும் அவரு பயங்கரமான ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லும் போது, ஹேண்ட்ஸமோ இல்ல வயசானவரோ என்ன பிக்கப் பண்ண வருவாரு, அப்போ நீயே மீட் பண்ணி பேசிக்கோ அப்படின்னும் போது இதே டைம்ல பொண்ணு வரா. பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அப்பா இப்பதான் மெசேஜ் பண்ணாரு, ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறாராம், நீங்க ஸ்டே பண்றதா இருந்தா ஸ்டே பண்ணுங்க, இல்ல சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட போறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம Facebookல வேற ஏதோ ஒரு பையனை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ட்ரக் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் போதை பொருளுக்கு அடிக்டா இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணலாம், ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ கடைசி எபிசோட்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் அந்த சுலோசனா அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா, ஒரு வீட்டு அட்ரஸை மெசேஜ் பண்ணி இங்க வாங்க மீட் பண்ணி பேசலாம், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னும் போது இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த பொண்ணை மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு ஞாபகமே இல்ல, நீ சொல்ற எதுவுமே ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, உனக்கு ஞாபகத்துக்கு வரும், நீ என்ன லவ் பண்ண அதே டைம்ல கனாயும் லவ் பண்ணா, கனாய் வந்துட்டு எனக்கு லவ் லெட்டரே கொடுத்தான், ஆனா எனக்கு அவனை விட ஒண்ணுதான் பிடிச்சது, நீ ரொம்ப அழகா இருந்த, அதனாலதான் உன்னுடைய லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அப்படின்னா நீயும் நானும் லவ் பண்ணோம் அப்படின்னா ஏன் பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பிரிஞ்சலாம் போல, நீ வந்துட்டு உன்னுடைய அங்கிள் வீட்டுல ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்த, உன்னுடைய அங்கிள் பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு அப்படின்றதுனால வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டேன், அங்க இங்கன்னா மீட் பண்ணுவ, அது மட்டும் இல்லாம திடீர்னு நீ வேற ஒரு காலேஜுக்கு மாறி போயிட்ட, அங்க போனதுக்கு அப்புறமா கூட என்ன பிரேக்கப் எல்லாம் பண்ணாம அங்கிள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன பார்த்து மெயின்டைன் பண்ணிப்ப, அங்க போகும்போதெல்லாம் நீ அந்த பொண்ணை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிப்ப, ஹீரோயினையும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. சோ நீ அங்க படிக்க போகும்போது தான் அதித்தியை பார்த்து லவ் பண்ணி அதித்தி கூட சுத்திக்கிட்டு இருந்த, ஒரு நாள் திடீர்னு நீ அதித்தியவே கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் மனசே உடைஞ்சு போச்சு, தற்கொலை எல்லாம் ட்ரை பண்ணேன், கையை அறுத்துக்கிட்டேன், கார்ல குதிச்சேன், தூக்கு போட்டு தொங்க ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு தான் சாவே வரல அப்படின்னும் போது எல்லாமே ஓகே தான், ஆனா நீ சொல்றது எல்லாமே என்னுடைய கடைசி நாவல்ல நான் எழுதின கதை மாதிரியே இருக்கு, அந்த கதையை அப்படியே என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது கதை கிடையாது, நடந்த உண்மையை தான் நீ கதையா எழுதியிருக்க, இப்ப நான் உனக்கு வந்து அந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு திடீர்னு நீ என்ன வந்து மீட் பண்றதுக்கு என்ன காரணம், இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையா இருக்கிறாளா இல்லையான்னு தெரியல, கற்பனையா பேயா அப்படின்னு தெரியல, ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு சுலோசனா அப்படின்னு சொல்றா அப்படின்னா இவருக்கு 50 வயசு அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு 45 வயசு அப்படியாச்சும் இருக்கணும் இல்லையா, ஆனா அந்த பொண்ணு ஒரு 25 வயசு காரி மாதிரி இருக்கா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே சாத்தியம் தான், நான் சொல்றத முதல்ல கேளு, இந்த மாதிரி இறந்து போன எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் வேணும், உன்னாலதான் நானும் இறந்து போனேன், கனாயும் இறந்து போனாரு, கனாய நீ தீ வச்சு எரிச்சு கொலை பண்ண, ஒழுங்கா அடுத்து எழுத போற புக்ல இந்த எல்லா விஷயத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணு, நீயே ஒத்துக்கோ அப்படின்னும் போது அதை எப்படி என்னால ஒத்துக்க முடியும், என்னால முடியாது, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா என்னுடைய இன்னொரு முகத்தை பாப்ப, கனாயும் கண்டிப்பா உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லும் போது, அடியே லூசா நீ, எனக்கு தான் ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, எனக்கு தான் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்படின்னும் போது, நீ பண்ண நீ கண்டிப்பா ஒத்துக்கணும், ஒத்துக்கல அப்படின்னா பயங்கரமான பின் விளைவை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது மூஞ்சில புகையை ஊதி விடுறா. இவருக்கு ஒரு மாதிரி இரும்பலா வருது, கண்ணெல்லாம் இருட்டுது, அந்த இரும்பிட்டு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஆளை காணும், திடீர்னு இந்த பொண்ணு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளையே காணும், வீடு முழுக்க தேடி பாக்குறாரு, இந்த பொண்ணு உண்மையா பொய்யா, நம்ம எதுக்கு இங்க வந்தோம், இந்த வீடு யாருடைய வீடு ஒண்ணுமே புரியாம மனுஷன் இங்க இருந்து திக்கு முக்காடி போயிடுறாரு. இப்போ திடீர்னு போயிட்டு ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு, டாக்ஸியை பிடிச்சி அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்றாரு, பல மணி நேரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க, எங்க போனாரு அப்படின்னே தெரியல, ஆக்சுவலா இவரு தொலைஞ்சு போயிட்டாரு, டாக்ஸி டிரைவரே கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிட்டு எங்கேயும் போக முடியாது, தயவு செஞ்சு இறங்கி
போ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம, யாருக்கு கால் பண்றது அப்படின்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல பொண்ணும் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்து படுத்துட்டாங்க. அப்போ அமிதாப் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு கால் பண்றாரு. உங்க அப்பா வந்துட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாராம், வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரியல, நான் வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த போதைப் பொருள் போதையில இருக்கா, தெரியல வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. ஒரு வழியா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தா டைனிங் டேபிளுக்கு மேல சாப்பாடு இருக்கு. இவரும் போயிட்டு சாப்பிட்டு படுக்கலான்னு அந்த தட்டை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு வெட்டப்பட்ட கை இருக்கு. கையை குக் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்காரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் மக்களே. அவரை மீட் பண்ணும்போது, டே பைத்தியம், நேத்து நைட்டு சொல்லாம கொல்லாம எங்க போன, அதித்தி எனக்கு கால் பண்ணி நீ எங்க போன ஏதான அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தா, கடைசியா எப்பதான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் நேத்து அந்த சுலோசனாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வந்துட்டு அந்த பொண்ணு சொன்ன எல்லா கதையும் சொல்றாரு. இத சொல்லிட்டு உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் கேட்கற அப்படின்னும் போது, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வயசாயிருக்கணும், ஆனா அந்த பொண்ணு இன்னமும் 25 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா, இது எப்படி சாத்தியம், ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பேயும் கிடையாது நாயும் கிடையாது, எனக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது, நீ என்கிட்ட அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே சொன்னதே கிடையாது அப்படின்னும் போது, நீ நல்லா யோசிச்சு பாரு, நான் தான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன் இல்லையா, அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நான் அந்த பொண்ணு கூட சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஒன்னா ரெண்டா போற எல்லா இடத்துலயும் ஏதாவது பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருப்ப, காலேஜ்லயே 2 பொண்ணை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த, நீ வந்துட்டு எந்த பொண்ணு கூட சுத்துற, பேர் என்ன ஊர் என்ன அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் பைத்தியம், நீ தான்டா சொன்ன, ஆனா சுலோசனா அப்படின்னா எந்த பொண்ணையும் பத்தி என்கிட்ட பேசந்தே கிடையாது, உனக்கு போக போக வியாதி முத்தி போச்சு போல, நம்ம வேணா டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஏதோ டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிளம்பி எங்கேயோ போறாரு. எங்க போறாரு அப்படின்னா, அந்த சுலோசனா சொன்னாங்க பாத்தீங்களா, நீ சின்ன வயசுல உன் அங்கிள் வீட்டுல தானே வளர்ந்த, உன் அங்கிள் வீட்டுல இருக்கும் போது அங்கிள் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போல அப்படின்னு சொன்னாங்களே, அந்த அங்கிளுடைய பையன் இந்த ஊர்ல இருக்கானா, அவரை தேடி போயிட்டு இருக்காரு. இதே டைம்ல மனைவியையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. கூட அந்த ஃப்ரெண்டும் இருக்காரு. ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு, எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ மறந்து போயிடுவாரு. ஹீரோயின் தான் ஞாபகப்படுத்துவாங்க. இந்த வாட்டி திடீர்னு காணாம போயிட்டு இருக்காரு, சொல்லாம கொல்லாம போயிட்டு இருக்காரு. இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணி பாக்குறாங்க, மனுஷன் போனே எடுக்க மாட்டாரு. அங்க ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஹீரோவை பேச கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவை காணும். அதுக்கு பதிலா பொண்ணு தான் போயிட்டு, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாம போயிட்டாரு, அதான் வரவே இல்ல, அப்பா ரொம்ப வல்லவரு நல்லவரு, பயங்கரமா கதை எழுதுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்பாவை புகழ்ந்து பேசும்போது, இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டுக்காரன் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோ மாமாவுடைய பையனை கண்டுபிடிச்சிட்டாரு. பையன் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்க ஏது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பேசிட்டு, எனக்கு கனாயின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா, நானா சின்ன வயசா இருக்கும் போது உங்க கூட பயங்கர க்ளோஸா இருந்தேன், என் ஃப்ரெண்டை பத்தி என்னுடைய பர்சனல் லைஃபை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும் இல்லையா, கனாயின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. அந்த கனாய் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இறந்து போயிட்டான், ஏதோ பட்டாசுலாம் வெடிக்கும் போது மேல பட்டு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, உனக்கு சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொண்ணு தெரியுமா, அந்த பொண்ணு கூட நான் அஃபேர்ல இருந்தேனா, அந்த பொண்ணை லவ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டே இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இதெல்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ தான் லவ் பண்ண அப்படின்னு சொல்ற, நீ தான் அஃபேர்ல இருந்த அப்படின்னு சொல்ற, இதை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும், இதை கேட்கறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து இந்த ஊருக்கு என்ன பார்க்க வந்தியா, சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிட்டாரு. இப்ப இந்த மாமா பையனுடைய பொண்டாட்டி அங்க வராங்க. டீ காஃபி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பிளேட்டை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இவரு அவருடைய கான்டாக்ட் டீடைல் ஒரு கார்டை மட்டும் அங்க வச்சுட்டு வராரு. அடுத்து ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, போலீஸை கூப்பிட்டு நேத்து நைட் ஒரு வீட்டுக்கு போனாரு பாத்தீங்களா, அதே வீட்டுக்கு போறாரு. ஒருத்தர் வந்துட்டு அந்த வீட்டெல்லாம் திறந்து காமிக்கிறாரு. உள்ளுக்குள்ள போனோன்னே, நேத்து நான் ஒரு பொண்ணை இங்க வச்சுதான் மீட் பண்ணேன், அந்த பொண்ணு தான் என்ன வர சொன்னா, இது வந்துட்டு கிச்சனு, இது வந்துட்டு பெட்ரூம், இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, இவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இந்த வீடு நேத்து நைட்டு நம்ம ஹீரோ பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்ல, டோட்டலா தலைகீழா இருக்கு. வீட்டுல எந்த பர்னிச்சரும் இல்லவே இல்ல, ஒரு மாதிரி காலியா கிடக்குது. போலீஸ் நம்பவே மாட்டாங்க. சார் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் மூலியமா சொன்னீங்க அப்படின்னு தான் வந்தோம், சும்மா நீங்க சொல்றது எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல, எல்லாமே கற்பனையா இருக்கு, இதையெல்லாம் நம்ப முடியாது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது, நான் சொல்றது எல்லாமே உண்மை, அந்த பொண்ணு எனக்கு மெயில் போட்டா, மெயில்ல அட்ரஸ பார்த்துட்டு தான் இந்த வீட்டுக்கே நான் வந்தேன், நான் வேணா உங்களுக்கு அந்த மெயில காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெயில காணும். மெயில் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல.
தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க அங்க இந்த வீட்டை திறந்து காமிச்சாரு பாத்தீங்களா, அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் அவினாஷ் அப்படின்னு சொல்லும் போது, அவினாஷ்னா நீங்க யாருன்னு கேட்கும் போது, சார் இந்த அபார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ணி பாதுகாப்பா பாத்துக்கிறதே நான் தான். நேத்து நைட்டு கூட நான் உங்களுக்கு கால் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும் போது நீங்க கத்தி விட்டீங்க. சரி ஓகே நீங்க டென்ஷனா இருக்கீங்க, மேடமுடைய நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட கொடுக்காம போனை கட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இந்த வீடே உங்க வீடு தான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ்க்கும் ஷாக்கு இவருக்கும் ஷாக்கு. யோ என்னையா சொல்ற, இது என் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் காமிக்கிறாரு. இப்போ ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, அப்படியே தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவரு வாங்கின வீட்டை அவரே மறந்து போயிட்டாரு போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா நீங்க வரல இல்லையா ஃபங்க்ஷன்ல, நான் தான் உங்களுக்காக போயிட்டு பேசினேன், உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கேன், அந்த வீடியோவை வந்துட்டு அங்கிள் ரெக்கார்ட் பண்ணாரு, உங்களுக்கு கூட அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரிமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மனைவி ரொம்ப கோவமா இருக்காங்க. மனைவி கிட்ட போயிட்டு ஏமா கோவப்படுற, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணிருக்கேன், எனக்காக நீயும் பொண்ணும் தான் போயிட்டு சமாளிச்சிருக்கீங்க, இப்போ என்ன இது ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னும் போது, நான் ஒன்னும் அதுக்காக கோவமா இல்ல, இன்னைக்கு போய் சொல்லிட்டு எங்க போனீங்கன்னு கேட்கும் போது ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க வந்துட்டு உங்க மாமா பையனை மீட் பண்ண போயிருக்கீங்க, அதை பத்தி கேட்கும் போது என்கிட்ட போய் வேற சொல்றீங்க, அந்த பையனை மீட் பண்ண போனீங்க இல்லையா, அந்த பையன் அந்த விஷயத்த Facebookல போட்டோ எடுத்து போட்டு வச்சிருக்கான், இப்பெல்லாம் நீங்க சொல்லாம கொல்லாம எங்கேயாச்சும் போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட என்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னும் போது ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு நானே ஏற்கனவே ரொம்ப பெரிய டென்ஷன்ல இருக்கேன், எனக்கு வந்துட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, ஒருவேளை நான் யாரையோ கொலை பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு போது, என்னது கொலை பண்ணிட்டீங்களா, எங்க அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க, அமிதாப் கிட்ட நானும் பேசிட்டேன், உங்களுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள நீங்களா எதுவும் உளறிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணனா இல்ல கற்பனையானே தெரியல, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறா, நான் அவ கூட அஃபேர்ல இருந்தேன், அதுக்கப்புறம் யாரையோ கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா, எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கு அல்சைமர் இருக்கான், அதாவது மறதி வியாதி இருக்கான். இந்த மறதி வியாதியை பத்தி வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது. ஒருவேளை இந்த வியாதியை பத்தி யாரோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்றாங்களோ, உங்களை வந்துட்டு ஏமாத்த பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்கும் போது, இங்க பாரு அந்த அல்சைமரை பத்தி உனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, மேபி இந்த விஷயம் மட்டும் லீக் ஆச்சு அப்படின்னா நம்ம நடு தெருவு தான் வரணும், நிறைய பேர் என் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணா கூடிய சீக்கிரமே அடுத்த புக்குக்கான கதையை சப்மிட் பண்ணும், அப்படி சப்மிட் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை தான், இப்போதைக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, எதையும் பத்தி யோசிக்காம ரெஸ்டடு ரிலாக்ஸா இரு அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் சொன்னா, என்ன வந்துட்டு டென்ஷன் பண்ணாதீங்க, என்ன வந்துட்டு தொல்லை பண்ணாதீங்க, அமைதியா என் போக்குல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட கெஞ்சி கேட்டு போறாரு. போனா பொண்ணு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன், நீங்க அந்த வீடியோவை பார்க்கவே இல்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிற மாதிரி பேச, ஐயோ பொண்ணு வேற கோச்சிக்கிட்டாலே, பொண்ணை போயிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போனா அங்க அந்த சுலோசனா படுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஷாக் ஆயிட்டு தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எது தூக்கம், எது கனவு, எது ரியாலிட்டி, எது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இப்போ பொண்ணுடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது பொண்ணு தான் படுத்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோடைய பொண்ணை கூப்பிடுறான், தனியா மீட் பண்ணும், யார்ட்டையும் சொல்லாமவா, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது இந்த பொண்ணும் போறா. நம்ம மொட்டை மாடிக்கு போலாம், உனக்காக நான் என் வேலைக்காரர்கிட்ட சொல்லி நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், மேல போயிட்டு வெயிட் பண்ணலாம், அவரும் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. இப்ப அந்த வேலைக்காரும் ஏதோ கொண்டு வந்து வைக்கிறாரு, என்ன அப்படின்னா அது போதைப் பொருள் மக்களே, இத பார்த்துட்டு இன்னமா எடுத்துக்கோ அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. இந்த விஷயத்த அம்மா உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது அப்படின்னும் போது, இங்க பாரு இது இங்கேயாச்சும் பரவாயில்ல, அமெரிக்கால யாராவது இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உன்னை பிடிச்சி ரீஹாப் சென்டர்ல போட்டுருவாங்க, நீ குணமாகற வரைக்கும் வெளியே வர முடியாது, அப்பமாவை பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, இந்த விஷயம்லாம் தப்பு, இதை ஃபாலோ பண்ணாத, தேவையில்ல இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண அந்த பொண்ணு இந்த விஷயம்லாம் கேட்காம, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய மனைவி, பொண்ணு, அந்த ஃப்ரெண்டு, இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு எங்கேயோ வெளியே ட்ரிப் மாதிரி போலாம், கொஞ்சம் மலை பிரதேசமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு வீட்டுல வந்து ஸ்டே பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இந்த இதுவை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பக்கம் போனா காடு வரும், அதுக்கப்புறம் மலை, இது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஒரு கிரேவியார்டும் இருக்கு, அதாவது இறந்து போனவங்களை புதைக்கிற இடுகாடும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்தவனே நான் சும்மா ஒரு வாக் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது பொண்ணும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு அவரையே நான் போவேணா அப்படின்னு தான் சொல்ல போறேன். இப்பதான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு வாக் போயே தீரணுமா, நீங்க அதுக்கப்புறமா போங்க, நாளைக்கு கூட போங்க அப்படின்னு சொல்லும் போது கேட்காம நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ கிளம்பி காட்டுக்குள்ள போகும்போது இவருக்கு முன்னாடியே யாரோ கால் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு தெரியல. இப்போ இவர் திரும்பி அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்லாம் காட்டல. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த இடுகால பாக்குறாரு. அந்த இடுகாட்டுக்கு நடுவுல ஒரு பாத்தப், அந்த பாத்தப்ல எரிஞ்சு போன ஒரு மேனிக்யூன் பொம்மை. அந்த பொம்மையுடைய முடியும் சுருண்ட முடியா இருக்கு. இந்த சுலோசனாவை பார்த்தாரு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த பொண்ணை பாக்குற மாதிரியே தெரியுது. அந்த பொம்மை ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போதே இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரனும் மனைவியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், இந்த மாதிரி ஏதோ காட்டுக்குள்ள போனாராம். காட்டுக்குள்ள போகும்போது ஒரு மேனிக்யூன் பொம்மையை பார்த்தாராம். அந்த பொம்மை எரிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி முகம்லாம் சதஞ்சு போயிருந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்டுக்காரன் பொண்டாட்டி கிட்ட சொல்லும் போது என் புருஷனுடைய நடவடிக்கை வர வர சுத்தமா சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வராரு. வரும்போது லேப்டாப்போட வராரு. யோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா, இங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு எனக்கு இப்பதான் ஒரு கதை தோணி இருக்கு, அந்த கதையை எழுத போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது, சரி ஓகே நீங்க வந்துட்டு அந்த பிளாட்டை பத்தி கேட்டீங்களே, இவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மனைவி கிட்ட வந்து கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி நமக்கு அந்த ஏரியால ஒரு வீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இருக்கு நம்ம கல்யாணம் ஆன புதுசுல வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு எதுக்காக அந்த வீட்டை பத்தி கேட்டீங்க, போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல போல அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, நீங்க அங்க போயிருக்கீங்க, போகும்போது போலீஸையும் கையோட கூட்டு போயிருக்கீங்க, அங்க வேற போயிட்டு ஏதோ சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பத்தி பேசிருக்கீங்க, யார் அந்த பொண்ணு, புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு அவினாஷ் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நைட்டு முழுக்க தூங்கும் போது கூட யாரோ சுலோசனா சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க, யார் அந்த பொண்ணு, உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது, அடுத்த கதையில சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் வரப்போது, அந்த கேரக்டருடைய நேமு அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டார். உள்ள போனார் இல்லையா, இவரு அவருடைய பெட்ரூம்க்கு போகாம ஃப்ரெண்டுடைய பெட்ரூம்க்கு போறாரு. அங்க போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கார வரா, டேய் என் பெட்ரூம்ல நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ இது உன் பெட்ரூமா, தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக ட்ரை பண்ணும்போது, பரவாயில்ல உட்காரு, உனக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் இருக்க உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கூடா அப்படின்னும் போது, எனக்கு வந்துட்டு எது உண்மை எது பொய் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, மென்டல் ஆயிடுவோம் போல, இப்ப எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ற மனநிலைமையில நான் கிடையவே கிடையாது, நான் பொறுமையா உங்ககிட்ட வந்து எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. வெளியே போனா பொண்ணு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உனக்கு ஒரு மெயில் பண்ணனே பாத்தியான்னு கேட்கும்போது, இல்ல அப்படின்றா. இப்போ நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த மெயில காணோம். எங்க மெயில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நெட்வொர்க் கிடைக்கல இல்லையா, மேபி டெலிவரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா உங்க மெயில நோட்டிபிகேஷன்ல நான் பார்த்தேன், ஓபன் பண்ணி அப்புறமேட்டுக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள அது வேனிஷ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு பேர் தான் ஃபிளாஷ் மெயில். நம்ம வந்துட்டு ஒரு மெயிலை இந்த மாதிரி மெயில் பண்ணி மறைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லையேப்பா உங்களுக்கு கூட நல்லா டெக்னாலஜி தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது, அடுத்த கதையில யூஸ் பண்ண போறேன், அதனால தான் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த படத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட இது கனெக்ட் ஆகும் மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் சாப்பிட வரல, மத்த எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரூம் லாக் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோ தான் உள்ளுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா எந்த ஒரு சவுண்டும் கேட்கல, உள்ளுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டுடைய வேலைக்காரையும் கூப்பிட்டு நீங்க ஸ்பேர் கீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் தான் அப்ப சொல்றாரு, ஐயா வந்துட்டு வெளியே போயிட்டாரு, எங்க போனாரு அப்படின்லாம் தெரியல, ஆனா போன விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கமா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல எங்கேயோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இவருடைய வீட்டுக்கே இவர் போயிட்டு அந்த சுலோசனாவை தேடிட்டு இருக்கும் போது அவினாஷ் வந்துட்டு சொல்லிருப்பான், இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்க தான் என்ன கத்தி விட்டீங்க, மேடம் நம்பராச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்பரையும் கொடுக்காம போனை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இங்க ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அவினாஷ் தான் கால் பண்ணி சொன்னா, நீங்க அந்த வீட்டுக்கு வந்த விஷயத்த அவினாஷ் தான் சொன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஏதோ முரண்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க சுலோசனா வராங்க. பின்னாடியே வந்து ஹீரோக்கு மேல கை வைக்கும் போது பயந்தே போயிட்டாரு. நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கூட பாக்கல இல்லையா அப்படின்னும் போது, என் பின்னாடியே நீ ஏன் வந்துகிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்னதான் வேணும், இந்தா என் கார்டு, இதை வச்சு எவ்வளவு வேணா
வேணா செலவு பண்ணிக்கோ, எவ்வளவு வேணா காசு எடுத்துக்கோ அப்படின்னும் போது எனக்கு காசுலாம் வேணாம், ஜஸ்டிஸ் தான் வேணும் அப்படின்னும் போது அது என்கிட்ட இருக்கு, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத, என் கூட வராத, என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு காட்டுக்குள்ள ஓடுறாரு. காட்டுக்குள்ள ஓடுனா அங்க பாத்டப்குள்ள இப்போ சுலோசனா கல்யாண கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பெங்காலி பிரைட்லாம் எப்படி மேக்கப் எல்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர்கிட்ட வந்து அதித்தி வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைய நான் தான் வாழணும், அநியாயமா என்னை ஏமாத்திட்டீங்க, நான் சாவத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கடிச்சு துப்ப இது இவருக்கு வந்த கனவு. மக்களே, கனவை கண்டு பயந்துட்டு கண்ணை முழிக்கிறாரு. நான் அந்த பொண்ணை பார்த்தேன், சுலோசனாவை பார்த்தேன், கல்யாண கோலத்துல என் கழுத்தை பிடிச்சி கடிச்சா அப்படின்னும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க வந்துட்டு தூக்கத்துல கனவு கண்டிருப்பீங்க, நான் போயிட்டு உங்களுக்கு மாத்திரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு போறாரு. பின்னாடியே பொண்ணும் போறா. இதே டைம்ல நம்ம ஹீரோ வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்ரூம்ல வாமிட் பண்றாரு. இங்க பாரு, நான் தான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு காமிக்கும் போது அந்த பாத்ரூம், அந்த டாய்லெட் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. அதை இவங்க ஃப்ளஷ் பண்ணிட்டு போறாங்க. இவங்க உள்ளுக்குள்ள என்ன விஷயம் பார்த்தாங்க அப்படின்லாம் நமக்கு காமிக்கல. ஆனா நம்ம ஹீரோயினும் பார்த்து ஷாக் ஆனாங்க. ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பாரு. ஃப்ளஷ் பண்ணி விடும்போது ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 4வது எபிசோடைய முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இவங்க எல்லாரும் கிளம்பி காட்டுக்குள்ள ஒரு பயணம் போலாம், ட்ரெக்கிங் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ நான் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கிளம்பி போறாரு. வெளியே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு, இந்த ஆளுக்கே பொண்ணு வயசு இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா வளைஞ்சுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ மேல போறாரு. மேல போயிட்டு விண்டோ வழியா பார்க்கும்போது கீழே பொண்ணும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொமான்டிக்காலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆளுடைய தம்ம அந்த பொண்ணு வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கேக்குறா, அப்பாக்கு என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பெரிய பிரச்சனை கிடையாது, கூடிய சீக்கிரமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கீழே வராரு. கீழே வரும்போது மனைவியும் வராங்க. இவர் படுத்துட்டு இருப்பாரு. இவருக்கு மெடிசன் கொடுத்துட்டு, நேத்து நைட்டு கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிட்டீங்க, உங்களுக்கு ஜுரமே வந்துருச்சு, இப்ப எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது ஓகே தான், ஆனா ட்ரக்கிங்க்கு என்னால கூட வர முடியாது அப்படின்னும் போது பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃப்ரெண்டுக்காரனை மட்டும் தனியா கூட்டு போயிட்டு நான் மறுபடியும் அந்த சுலோசனாவை பாக்குறேன், நான் பாக்குற விஷயத்த நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, சரி ஓகே எனக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கும் போது உனக்கு வந்துட்டு பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மென்டல் ப்ராப்ளம், நீ கவலைப்படாத எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது, தெரியாம பாத்துக்கோ அப்படின்னும் போது உன் பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டா நான் தான் சொல்லாம மழுப்பிட்டேன், நீ கவலைப்படாத சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீனை மிஸ் பண்ணிட்ட மக்களே. ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எங்க அம்மா சொல்லுவாங்க நமக்கு ஒரு வியாதி இருந்தா நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல என்னுடைய இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கும் பரவுதோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசமா பேசுறாரு. யோ இந்த வியாதி எல்லாம் எப்படி பரவும், உனக்கு இருக்கிறது ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம், அது எப்படி எனக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நேத்து நீ தான் பார்த்த இல்லையா, நான் அந்த டாய்லெட்ல என்ன விஷயம் பார்த்தனோ அதே விஷயத்த நீயும் பார்த்த, உனக்கும் அந்த விஷயம் பரவுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெக்கிங் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் வீட்டுல இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது டிரைவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்கான உட்காந்துட்டு இருக்கான், பின்னாடி அம்மா பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஆளு சரக்குல மிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சரக்கெல்லாம் கீழே கொட்டிட்டான். அங்கிள் நீங்க வேணா பின்னாடி வந்துக்கோங்க, நான் வேணா முன்னாடி உட்காந்துக்கிறேன், எனக்கு ஓகே தான், நீங்க வந்துட்டு கொட்டி அழுக்காக்கிட்டீங்க இல்லையா, பரவாயில்ல நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ கார்ல முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ டேப்லெட் இருக்கு. அந்த டேப்லெட்டை இந்த பொண்ணு பார்த்து ஏதோ கண்டுபிடிக்கிறா. இந்த பொண்ணுக்கு ஏதோ தோணுது, ஆனா எதுவுமே கேட்காம வச்சுட்டு இந்த ஆளுடைய போன் அங்க இருக்கும். அந்த போனையும் எடுத்து பார்த்தவ என்ன யோசிச்சான்னு தெரியல. அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு இவ ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாவை நினைச்சாலே பயமா இருக்கு, அப்பாவை பார்க்க ஒரு மாதிரி பாவமாவும் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னும் போது இல்ல நீ கவலைப்படாத, அப்பாவுக்கு எல்லாமே சரியாயிடும், அம்மாவும் நீயும் இப்போ ஒரு டீமா இருக்கணும், அப்பாவுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், அப்பா ஒரு பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லி அந்த பொண்ணை அமைதிப்படுத்துறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வெளியே வந்து உட்காந்து கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே தூங்கி போயிடுறாரு. தூங்கி கண்ணை முழிக்கும் போது மறுபடியும் அந்த இடுகாட்டுல தான் கண்ணை முழிக்கிறாரு. அதே லேப்டாப், அதே டேபிள் சேர் எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா இப்போ இந்த காட்டுக்குள்ள கிரேவியார்டுக்குள்ள கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்க சுலோசனா இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீயும் நானும் ஒன்னா மீட் பண்ணிருக்கோம், வா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நீ எதுக்கு மறுபடியும் வந்த, நான் தான் சொன்னேன் இல்லையா நீ எவ்வளவு வேணா காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு காசுலாம் வேணாம், ஜஸ்டிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. சரி ஓகே நீ சொன்ன மாதிரி அடுத்த புக்ல வந்துட்டு
வந்துட்டு நான் நீ சொன்ன மாதிரியே எழுதுறேன், நீ சொன்ன மாதிரி எல்லா கதையும் உண்மையா அப்படியே எழுதுறேன், என்ன மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ், என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்னும் போது உன் பேச்சை நம்ப முடியாது, நீ இப்பயே சோசியல் மீடியால இந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன், என்னுடைய அஃபேர்ல இருந்த பொண்ணையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளையும் கொலை பண்ணிட்டேன், கனாயையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அட்டாக் பண்ணி அங்க பாத்டப் இருக்கும், அந்த பாத்டப்ல தண்ணியும் இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள போட்டு முக்குறா. அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ட்ரக்கிங் போன 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோவை ஆளை காணும். ஹீரோ இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கேயோ வெளியே போனாரு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர் சொல்றாரு. சரி ஓகே, எங்கேயாச்சும் காட்டுக்குள்ள போயிட்டு கதை எழுதிட்டு இருப்பாரு, தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது இந்த பொண்ணு ரூமுக்கு வரா. லேப்டாப் இருக்கு, லேப்டாப்புக்கு மேல ஒரு ஸ்டிக்கி நோட்டு, அதுக்கு மேல ஒரு பென்டிரைவ், இந்த பென்டிரைவ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வச்சுட்டு போயிருக்காரு போல. இந்த பொண்ணு அந்த பென்டிரைவ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறா. ஏதோ வீடியோ போல. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதிரி கூனி குறுகி அழுகிறா. அவ என்ன பார்த்தா அப்படின்லாம் காமிக்கல. ஆனா ஏதோ பார்க்க கூடாத ஒரு மோசமான விஷயத்த பார்த்தா ஏதோ ஒரு உண்மை தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஃப்ரெஷ் ஆகலான்னு பாத்ரூமுக்கு போகும்போது அங்க ஒரு ஆளு கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி எரிஞ்சு போயிட்டு வரான். அந்த ஆளை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கும் போது, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் கனாய், நீயும் நானும் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதனால மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது கனாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயந்துட்டு இந்த பொண்ணு வெளியே போறாங்க. ஹீரோயின் வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வர மாதிரியே ஹீரோயினுக்கும் இமேஜினேஷன் அந்த இல்யூஷன்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஆளு உண்மையான நபர் மக்களே, உண்மையா வந்திருக்காரு, தம்முல அடிச்சிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அமெரிக்கால இருக்க ஒரு சைக்காட்ரிக் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லி, நான் அமிதாப் டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் இந்த மெடிசன் எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னும் போது எல்லாமே ஓகே தான், டாக்டரும் நல்ல டாக்டரா இருக்காரு, அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன், பயங்கர டேலண்டான ஆளு, கண்டிப்பா உங்களை குணப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம ஹீரோ வந்துட்டு இமேஜினேஷன்லயும் இருக்காரு, அதே டைம்ல ரியல் டைம் இது கூடயும் கனெக்ட் ஆயிட்டு அந்த இமேஜினேஷன் வருது. நார்மலாவே யாராவது இந்த மாதிரி வியாதியால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய இல்யூஷன் இமேஜினேஷன்லாம் வருது அப்படின்னா அவங்க அந்த ஹாலுசினேஷனுக்குள்ளேயே தான் இருப்பாங்களாம். தனித்தனியா அவங்க ஹாலுசினேஷனுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அது மட்டும் தான் வரும், இல்லனா ரியல் டைம் மட்டும் தான் வரும். உங்களுக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னா அதுக்கு உங்க ஃப்ரெண்டு கொடுக்குற ஹை டோஸ் மருந்துடைய சைடு எஃபெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாரு, கண்டிப்பா உங்களை சரி பண்ணுவாரு, நீங்க அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடவே பொண்ணு இருப்பா, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கனாயை நான் பார்த்தேன் அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது, அது உன்னுடைய இமேஜினேஷனா இருக்கும், நீ சும்மா இருக்காம இந்த விஷயத்த போயிட்டு உன் புருஷங்கிட்ட சொல்லி இருக்கிற பிரச்சனைய பெருசாக்கிறாத, நம்ம பண்ண வேண்டியது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு, நீ அமைதியா என் கூட ஒரு வாக் வா, நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு வரலாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னும் போது, நான் வாக்கிங்லாம் வரல நீ மட்டும் போ அப்படின்னும் போது அவன் மட்டும் கிளம்பிட்டான். இப்போ இவங்க மட்டும் டீ எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அங்க கனாய் நிக்கிறான். அதே போல உருவத்தோட நிக்கும் போது இவங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு உள்ள வராங்க. உள்ள ஓடி வந்து ஹீரோ கிட்ட, அந்த கனாய் எதுக்கு என்ன பார்க்க வரான், எனக்கு ஒரு மாதிரி டார்ச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் சொன்னல நான் பாக்குற எல்லாமே உனக்கும் தொத்திச்சு போல, அந்த கனாய் வந்துட்டு நம்மள பழிவாங்க வந்திருக்கான் போல அப்படின்னும் போது, எந்த கருமத்துக்காச்சு வரட்டும் என் கண்ணுக்கு ஏன் தெரியறான், அவனை இருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பயவுள்ள காட்டுக்குள்ள போனா பாத்தீங்களா, காட்டுக்குள்ள வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது அந்த கிரேவ்யார்ட் பக்கமா போறான். அங்க பார்த்தா அந்த சுலோசனா தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க, அதாவது உண்மையா தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல வேற ஏதோ குத்தி நம்ம ஹீரோ கொலை பண்ணி போட்டாரு போல. இத பார்த்து இவன் ஷாக் ஆவறான். இது வரைக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே இது ஒண்ணு பேயா இருக்கணும், இல்ல அப்படின்னா ஹீரோவுடைய கற்பனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா இது உண்மைதான் போல. இந்த பொண்ணு உண்மையா இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு நேத்து இங்க பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த டேபிள் லேப்டாப் செட்டப் அது எல்லாமே உண்மையா இருக்கு. அது எதுவுமே ஹீரோவுடைய கற்பனையே கிடையாது. அங்க ஒரு போன் இருக்கு, அந்த போன் வந்துட்டு அடிச்சுட்டே இருக்கு, மாம் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன விஷயம் நினைச்சான் அப்படின்லாம் தெரியல. அதை பார்த்து ஷாக் ஆகுறான். போன் எடுத்துக்கிட்டு எதுவுமே சொல்லாம கொள்ளாம எதுவுமே பண்ணாம அங்க இருந்து ஓடுறான். வேகமா ஓடி வரும்போது அங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணு கேமரா எடுத்துக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நேரா ஓடி வந்தவன் அந்த பொண்ணுக்கு மேலேயே இடிக்க, அங்கிள் என்ன ஓடி வரீங்க, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு அனிமலை பார்த்து பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்றான்னு கேட்கும் போது, போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கேமரா கூட நான் பாக்குறேன் அப்படின்னும் போது காட்ட முடியாது அப்படின்னு சொல்றா. இந்த ஆளு நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை புடுங்கி இந்த பொண்ணு என்ன விஷயம்லாம் போட்டோ கிளிக் பண்ணான்னு பார்க்கும்போது, சும்மா எதையோ போட்டோ எடுத்து வச்சிருக்கா மக்களே. இந்த பொண்ணுகிட்டயே கேமரா கொடுக்கும்
சொல்லும்போது அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவனும் வேகமா எங்கேயோ கிளம்புறான். போகும்போது யாருக்கோ கால் பண்ணி எல்லா விஷயமும் சொதப்பிக்கிச்சு. அந்த சைக்கோ பைத்தியக்காரன் வந்துட்டு டீனாவை கொலை பண்ணிட்டான். டீனாவுடைய அம்மா வேற விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னே தெரியல. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னும் போது கால்ல பேசிட்டவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க போல. நீ டென்ஷன் ஆகாத, நீ கடைசி வரைக்கும் கண்டிப்பா மாட்ட மாட்டேன், உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம ஏதாவது பண்ணலாம், நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு எங்கேயோ போறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய பொண்ணு காட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அம்மா பாத்துட்டாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இப்ப ஏன் வெளியே போன, சொல்லாம கொல்லாம வெளியே போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டும் போது, அம்மா நீங்க நைட் டைம்ல தான் வெளியே போவேனா அப்படின்னு சொன்னீங்க, பகல்ல தானே போன, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நீ ரொம்ப நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ போதைப் பொருள் யூஸ் பண்றது நீ பண்றது எல்லாமே உங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், உன்னை என்ன பண்ணுவாரு அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, அம்மா கொஞ்சம் வாய மூடுங்க, உங்களை பத்தி மட்டும் நான் சொல்லவான்னு கேட்டு இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள அம்மா காதா மட்டும் ஒண்ணு போடுறாங்க. இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டா. இதே டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் வரான். ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு எல்லாமே நாசமா போச்சு, இப்போ அந்த டீனாவுடைய அம்மா வேற கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கிளம்பி ஊருக்கு போறேன், ஊருக்கு போயிட்டு எல்லாமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ள நடுவுல போலீஸ் வந்தாங்க அப்படின்னா நீ சமாளி அப்படின்னும் போது, யோ போலீஸ் வந்தா என்னால என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, முதல்ல டீனாவுடைய அம்மா கால் பண்றாங்க, அந்த போனை மட்டும் அட்டன் பண்ணி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கும் போது போன் அட்டன் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீனா மேடம் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வந்தாங்க, மறந்து போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்கேயோ அவசரமா கிளம்பி போனாங்க, அப்படி போகும்போது போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்க உங்க அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா போனை கொரியர்ல போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதுல டீனா யாரு, அந்த தூக்குல தோண லேடி யாரு, இவங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு புரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு மதியம் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஒரு எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட்டை மீட் பண்ணியே ஆகணும், நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ டிராப் பண்றேன் அப்படின்றாரு. பொண்ணும் கூட வரேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ கூட வர வேணாம், இன்னைக்கு ஒரு முக்கியமான கிஃப்ட் உனக்கு வருது அப்படின்னும் போது, என்ன கிஃப்ட், எதுக்கு புதுசா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா இன்னைக்கு உங்களுடைய 30வது ஆனிவர்சரி மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு தான் ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதான், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், எப்படி மறந்து போனேன் அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது, பரவாயில்ல விடு நாங்க கிளம்புறோம், அந்த கிஃப்ட்டை மட்டும் மறக்காம வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சீக்கிரமா நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வந்துட்டு அந்த கனாய் வந்துருவானு பயமா இருக்கு அப்படின்னும் போது, கனாயின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, நீ சும்மா இமேஜினேஷன் பண்ணிக்காத, ஒருவேளை அவனை கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அப்படின்னா கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து விடு, உனக்கு வந்துட்டு அவன் தெரிய மாட்டான், நீ தைரியமா இரு, அந்த கிஃப்ட்டை மட்டும் மறக்காம வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே டைம்ல இந்த வீட்ல ஒரு வேலைக்காரர் இருப்பாரு, அவரும் என்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நானும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இப்போ வீட்ல நம்ம ஹீரோயின் மட்டும்தான் தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போகும்போது அந்த கனாய் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே அவங்க உட்கார்ந்துட்டு அந்த ரேடியோவுடைய ஃப்ரீக்வன்சிலாம் மாத்திட்டு இருக்கா மக்களே, இவங்க அது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. மியூசிக்கை ரொம்ப சவுண்டா வச்சுட்டு ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே அமைதியா படுத்துடுறாங்க. இவங்க தூங்கிட்டே இருக்கும்போது லேட் ஆகுது. அப்படியே வந்துட்டு நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ கால் பண்றாரு, நான் போயிட்டு அமிதாப்ப டிராப் பண்ணிட்டேன், டிராப் பண்ணிட்டு வர வழியில வீட்டுக்கு வர முடியல, இங்க லேண்ட் ஸ்லைட் ஆயிடுச்சு, ஒண்ணு இது சரி பண்ணிட்டு இந்த பக்கம் வரணும், இல்லனா வேற எந்த பக்கமா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நாங்க சீக்கிரமா வந்துருவோம், நீ அந்த கொரியர் மட்டும் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னும் போது, எங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதே டைம்ல யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது, அதாவது அந்த கொரியர் பாய் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போறாங்க. கீழே போனா அங்க கனாய் நிக்கிறான். அப்படியே இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, இதுக்கு நடுவுல உன் புருஷன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இவங்கெல்லாம் ஏன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அவன் ஏதேதோ பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன், உன்னை அடையாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல கதவுக்கு அந்த பக்கமா இருந்து ரத்த ரத்தமா உள்ளுக்குள்ள வருது. இத பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய பொண்ணையும் காமிக்கிறாங்க. அந்த லேண்ட் ஸ்லைட் ஆனதுனால ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்றா, இல்லப்பா என்னால முடியவே இல்ல, எல்லாத்தையும் வந்துட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, இல்லம்மா நீ ஃபீல் பண்ணாத, எல்லாமே கூடிய சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பயந்துட்டு உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டெலிவரி பாய் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. கரண்ட் எல்லாம் கட் ஆயிட்டு இருக்கு, லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. இவங்க ஒரு டார்ச் லைட்டோட வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அங்க கனாய் நிக்கிறான். பயந்துட்டு உள்ள ஓட்டாங்க. இதே டைம்ல டெலிவரி பாய் கூப்பிட்டுட்டே இருக்காரு, சீக்கிரமா வாங்க, பார்சலை வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது இவங்க மேல இருந்துட்டே பேசுறாங்க. கூட யாராவது இருக்காங்களான்னு கேட்கும் போது யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. அப்போ திடீர்னு அந்த டெலிவரி பாய் உயிரே போற மாதிரி
பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட கேட்டு இவங்க கீழே பாக்குறாங்க. கீழே பார்த்தா கனாயி அந்த கிஃப்டோட உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு பிளே ஆயிட்டு இருக்கு, ப்ரொஜெக்டர்ல பிளே ஆயிட்டு இருக்கு. இவங்க அந்த ப்ரொஜெக்டரை பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே கீழே வரும்போது கனாயி உட்கார்ந்துட்டு என்ன மன்னிச்சுக்கோ, உன்னுடைய கிஃப்ட நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னமா பாக்குற, உன்னுடைய படம் தான் ஓடிட்டு இருக்கு, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஒன்னா இருந்திருக்காங்க. அதுவும் இங்க தான் வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி இங்க படமா ஓட்டி காமிக்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஒரு மாதிரி ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உன்னுடைய புருஷனும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னா இருந்தாங்க. அதாவது என் கேர்ள் ஃப்ரெண்ட உன் புருஷன் எப்படி உசார் பண்ணானோ அதே போல நீயும் எனக்கு வேணும், நீயும் நானும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னும் போது இவங்க மயக்கமே போட்டு கீழே வந்துட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி ஊருக்கு போனா இல்லையா, ஏர்போர்ட்லயே வச்சு போலீஸ் கைது பண்ணி கூண்டு போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை பிடிக்கணும் அப்படின்னா 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், என்னையா டைமுக்கு வெளியே வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா என்ன ஏயா கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்டுக்காரனை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டீனா அப்படின்ற பொண்ணை செட் பண்ணி அவனை ஏமாத்த சொல்லியிருக்க, நடிக்க சொல்லியிருக்க. அந்த பொண்ணும் நடிச்சு ஏமாத்திருக்கா. கடைசியா அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. என்னது நான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ, ஆமா நீ தான் கொலை பண்ணிட்ட, நீ தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டீனாவுடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காட்டுக்குள்ள அந்த டெட் பாடி, இவன் போயிட்டு டெட் பாடியை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த போட்டோவை போலீஸ் காமிக்கிறாரு. நம்ம வந்து ஓடி வரும்போது அங்க யாருமே இல்ல, ஹீரோவுடைய பொண்ணை தவிர. அந்த பொண்ணு தான் போட்டோ எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆனா கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எந்த போட்டோவும் இருந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டோ, இந்த பிளான் எல்லாமே போலீஸுக்கு எப்படி தெரியும், போலீஸ் என்ன ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறான். போலீஸ் இவனை கைது பண்ணி லாக்அப் குள்ள போட்டு லாக் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயினை காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த கனாய் வந்துட்டு ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கான். இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் சொல்றான். அந்த டீனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுலோசனா வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது டீனாவை பொண்டாட்டிக்காரியும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துதான் மக்களே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரே கிடையாது, டீனா மட்டும்தான். டீனா வந்துட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க சுலோசனா அப்படின்ற பேர்ல ஹீரோவை ஏமாத்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு சொன்ன எல்லா கதையுமே இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் வந்துட்டு லவ் பண்ணா, அந்த பொண்ணை லவ் பண்ணா, கடைசியில என்ன மீட் பண்ண வரும்போது நான் வந்துட்டு பட்டாசுலாம் தயார் பண்ணிட்டு இருந்தேன், உன் புருஷன் ஏதோ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தம்ம என் மேல தூக்கி போட, ஏற்கனவே என் மேல நிறைய பட்டாசு பவுடர்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே பத்திக்கிட்டு எரிய நான் எரிஞ்சு இறந்து போயிட்டேன், டெட் பாடியை வந்துட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டான், மீன்லாம் என்ன கடிச்சு பயங்கரமா கொதறி விட்டுருச்சு, அதுக்கப்புறம் தான் என் உடம்பே இந்த மாதிரி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, வாயில டேப் போட்டு இருப்பான். அந்த டேப்பை பிச்சுட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, சுலோசனா கிடையாது, கனாய் கிடையாது, என் புருஷன் யாரையும் லவ் பண்ணல, இது எல்லாமே நாங்க தான் செட் பண்ணோம், சுலோசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஆளே கிடையாது, நாங்க எப்படி என் புருஷனை ஏமாத்த செட் பண்ணமோ அதே போல என் புருஷன் உன்னை செட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, அந்த கதை எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமா கொடுக்குறான். உமா கொடுக்க இந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த இடம் முழுக்க பெட்ரோலோ கிருஷ்ணாலோ எதையோ ஊத்தி கொளுத்தி விடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 3 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு வக்கீல் வந்துட்டு ஜெயில இருக்க இந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி அதித்தியோடைய ஃபேமிலி அந்த பொண்ணுடைய மென்டல் கண்டிஷனுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. என்னது அவளுடைய மென்டல் கண்டிஷனுக்கு நான் தான் காரணமா? இப்ப நான் ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கே அவ தான் காரணம். என் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த கிழட்டு பைய கூட வாழ முடியல, சரியான சைக்கோவா இருக்கான், சும்மா சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அவனை விட்டு எப்படியாச்சும் பிரியணும், பிரியும் போது எனக்கு நிறைய அலிமோனி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவனை பைத்தியம்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக தான் ஒரு ஆளை செட் பண்ணி நாங்க எல்லா விஷயத்தையும் பண்ணோம். ஆனா கடைசியில அந்த டீனாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலை கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே வக்கீல் கிட்ட சொல்லும் போது இங்க பாரு அதித்தி மேடம் உனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அதுல அந்த பொண்ணு பைத்தியமாவே மாறிட்டா மக்களே. நான் வந்துட்டு கனாய டெய்லி என் கனவுல பாக்குறேன், நேர்ல பாக்குறேன், கனாய் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், கனாய் உண்மைதான், பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க. அந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. வீடியோவை பார்க்க இவனுக்கே ஒண்ணுமே புரியல, அட பாவி பைத்தியமாவே ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்போ கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே ஒரு பிளாட்டுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அங்க இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறமா செப்பரேஷன் ப்ராசஸ் அந்த கேஸுக்காக நம்ம மறுபடியும் இந்தியா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரிப்பா நான் போயிட்டு உங்களுக்கு பியர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. இப்பதான் நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போகும்போது யாரோ கால் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோ திரும்பி கால் பண்ணிருப்பாரு, அதை அப்படியே கட் பண்ணிருப்பாங்க.
யாரு கால் பண்ணா அப்படின்னா மாமாவுடைய அந்த பையனுடைய பொண்டாட்டி. அவங்க கிட்ட காரை கொடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த கார்ல இருக்க நம்பரை பார்த்துட்டு அவங்க தான் கால் பண்றாங்க. என் புருஷன் வந்துட்டு அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, நீங்க வரதுக்கு முன்னாடியே யாரோ என் புருஷனை மீட் பண்ணிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாங்க, நீங்க வருவீங்க, வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போனாங்க. என்னையே போட்டு பயங்கரமா அடிப்பான், தொல்லை பண்ணுவான். நீங்க வந்த அன்னைக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஆள் வருவாரு, அந்த ஆள் வந்தாரு அப்படின்னா நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா அடிச்சு வச்சிருந்தான், அதான் அன்னைக்கு நான் ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல தான் ஹீரோக்கு புரியுது ஏதோ தப்பு நடக்குது, யாரோ நம்மள ஏமாத்த பாக்குறாங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது அங்க சுலோசனா வந்திருப்பாங்க. சண்டை போட்டு இவரை தண்ணிக்குள்ள முக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் போருக்கு முதல் எதையோ தூக்கி கண்ணுல குத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாரு. கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருக்க மாட்டாரு, வேற வழி இல்லாம தற்காப்புக்காக இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருப்பாரு. கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தெரியாம ஃப்ரெண்டுக்கார ரூம்குள்ள போற மாதிரி போயிட்டு கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பொண்டாட்டியும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒன்னா இருந்த விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி பொண்ணுக்கும் தெரியட்டும், அம்மாவுடைய ஒழுக்கம் என்ன அப்படின்ற விஷயம் பொண்ணுக்கும் தெரியட்டும், உண்மையெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்க தான் பென்ட்ரைவ் வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு பென்ட்ரைவ் எல்லாம் போட்டு பார்த்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா. அண்ட் வந்துட்டு கார்ல போகும்போது அந்த டேப்லெட் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிருப்பா இல்லையா, அது எல்லாமே பயங்கர ஹை டோசேஜான டேப்லெட். இதை போட்டா எக்கச்சக்கமான சைடு எஃபெக்ட் வரும், ரொம்ப ரொம்ப இல்யூஷன்லாம் வரும். அண்ட் போன்ல வந்துட்டு அம்மா கூட இவர் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு போனை பார்த்து ஷாக் ஆயிட்டு அவர்கிட்டயே போனையும் கொடுத்திருப்பா. அதாவது நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அம்மாவையும் ஃப்ரெண்டுக்காரனையும் வச்சு செஞ்சுட்டாங்க, பக்காவா மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கடைசியா பொண்ணு பியர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, அங்க பொண்ணுக்கு பதிலா டீனா வராங்க. டீனா ஆனா எனக்கு இன்னும் ஜஸ்டிஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது இவரு ஷாக் ஆகுறாரு, அவங்க அப்படியே மறைஞ்சு போறாங்க. இப்பதான் பொண்ணு பியரோட வரா. இப்போ வந்துட்டு வந்தது கனவா இல்ல அப்படின்னா இல்யூஷனா, உண்மையிலேயே இறந்து போன டீனா, நம்ம ஹீரோ தான் டீனாவை கொலை பண்ணிட்டாரு இல்லையா, அவங்க தான் பேயா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியா காமிக்காம இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க மக்களே. எனக்கு என்னமோ ஹீரோ வந்துட்டு டீனாவை கொலை பண்ணதுனால அவங்க தான் பேயா வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது மக்களே. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதை மறக்காம கொடுங்க மக்களே. பாய்.